40:13. அவனே தன் பாக்கியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறான், உங்களுக்கான அனைத்து தேவைகளையும் வானத்திலிருந்து இறக்கி வைக்கிறான். எனவே அவனையே முன்னோக்கி நிற்பவர்களை தவிர சிந்தித்து உணரும் தகுதியை அடைய மாட்டார்கள். எப்ப மனசு உள்ளத்துக்கு திரும்பலையோ இப்ப நமக்கு தகுதி வந்துட்டு அர்த்தம். இப்ப அறிவு தான் வேலை செய்யும். மறுபடியும் அறிவுல வேலை செய்யும் போது மறுபடியும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நாள் தாழ்ந்தவங்க ஆயிடுவோம். அவனையே முன்னோக்கி நிற்பவர்களை தவிர சிந்தித்து தகுதியை அடைய மாட்டார்கள். தகுதி எல்லாம் போச்சு. நம்ம ஏற்கனவே தகுதி இழந்து மீண்டும் தகுதியை கொடுத்து நம்மளை படிப்படியா உயர்த்தி கொண்டு வரும்போது இப்ப மனதளவுல நம்ம குணங்களை மேன்மைப்படுத்தி இன்னும் உயர்ந்து வர்றதுக்கான வழியில அமைச்சிருக்கோம். மறுபடியும் நம்ம குணக்கேடுகளை மாத்திக்காம நம்முடைய பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மேல விரும்பாம நம்ம மறுபடியும் அறிவு கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்ப சிந்தித்து தகுதி நமக்கு போயிருச்சு. கெட்ட அறிவை வச்சுக்கிட்டு அறிவே கெட்டது, இதை கொண்டு நம்ம முயற்சியும் பயிற்சியும் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒரு குழப்பமான சூழ்நிலை. நம்மளும் குழம்பி மற்றவனும் குழப்பிட்டு இருக்கிறது. அதனால குழப்பம் கொலையோட கூடியது. இப்ப நம்ம இறைவனை முன்னோக்கி இருக்கணும். அது கீழே ஆகவே நிராகரிப்போர் விருத்த போதிலும் நீங்கள் அவனுக்கே வழிபட்டு தூய்மையான உணர்வுடன் அவன் ஒருவனையே அழையுங்கள். உங்க தேவைக்கும் பாதுகாப்பும் உதவிக்கும் அவனை மட்டுமே அழையுங்க. அவனுடைய பண்புகளையும் அவங்க பண்புகளை கொண்டே அவன் தூய்மை போட்டுருங்க. இதனுடைய வாக்கள். இப்ப தகுதியில உயர்த்துவான். அதுக்கு 15 தகுதியில உயர்த்துபவன். உங்க தகுதியை உயர்த்தணும். நீங்க தகுதி இறங்கிட்டீங்க. எப்ப அறிவு கொண்டு போகணும், தகுதி இறங்கிட்டோம். எப்ப உடலை பார்த்தோமோ தகுதி இறங்கிட்டோம். மனசை பார்க்கணும், மனசை உணரணும், மனசை கேடு நீக்க பண்ணணும். மனசுக்கு உடல் அடிமை. இது தெளிவாக ஞானம் கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப உடலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மனசு தவற விட்டோம். இப்ப மனசு அறிவோட இணைஞ்சிருச்சு. ஆற்றோட இணையணும், அறிவோட இணைஞ்சிருச்சு. இப்ப அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. பாதம் மாறி போயிட்டோம். இப்ப தகுதி உயரணும்னு சொன்னா மீண்டும் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். கஷ்ட காலங்கள் நமக்கு எத்தனையோ ஏற்பட்டிருக்கு. நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சந்தேகம் இருக்கும். அந்த கஷ்ட காலங்களில் முயற்சியோ பயிற்சியோ பண்ணல. இறைவனே என் பாவங்களை மன்னிச்சுன்னு கேட்டோம். மழை காப்பாத்துன்னு கேட்டிருப்போம். அப்படியேதான் புதிய படைப்பை படைக்கப்படணும். எல்லாருமே ஏற்கனவே பல கஷ்டங்கள் அனுபவிச்சவங்க தான். அந்த கஷ்டங்கள் மீள்றதுக்கு பல அறிவை உபயோகப்படுத்திட்டவங்க தான். அதுல இன்னும் கஷ்டங்கள் அதிகரிச்சிச்சு, வேதனை அதிகரிச்சு, வெளியே நன்மை நடக்கல. அப்படிப்பட்ட நிலையிலேயே இறைவனையும் கூப்பிட்டதன் காரணமாக இல்ல இறைவனை மன்னிப்பின் காரணம் காரணமாக நம்மள அத்தாட்சியை கொடுத்து தேர்ந்தெடுத்து இன்னும் தகுதியில உயர்ந்து வாங்க அப்படின்னு சொன்னா நம்ம தகுதி தாழ்ந்து போயிடும்.